இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். வில்லியனூர் 10 கண்ணு சாலையில் வேன் குப்புற கவிழ்ந்த விபத்து. விபத்தில் காயமடைந்தவர்களை கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதி. புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபர் கைது. கிழக்கு கடற்கரை சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது காவல்துறையினர் அதிரடி. உலக ராபிஸ் தடுப்பு தின விழிப்புணர்வு பேரணி. ராபிஸ் நோய் குறித்து செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் பதாகைகள் மூலம் விழிப்புணர்வு. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை சார்பில் கடற்கரை சாலையில் தூய்மை பணி. ஏராளமான மருத்துவர்கள், மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரிக்கு திருவாரூரில் இருந்து சுற்றுலா வந்தவர்களை ஏற்றி வந்த வேன் 10 கண் அருகே எதிரே வரும் இருசக்கர வாகனத்தில் மோதாமல் இருக்க திடீரென பிரேக் பிடித்ததால் தலைக்குப்புற கவிழ்ந்த விபத்துக்குள்ளானது. திருவாரூரிலிருந்து புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்தவர்களை ஏற்றி வந்த வேன் வில்லியனூர் 10 கண்ணு சாலையில் சேந்தநத்தம் அருகே தலைக்குப்புற கவிழ்ந்ததால் விபத்து ஏற்பட்டது. புதுச்சேரியை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்த வேனின் எதிரே முதியவர் ஒருவர் சைக்கிளில் வந்ததாக தெரிகிறது. முதியவர் மீது மோதாமல் இருக்க வேன் ஓட்டுநர் திரும்பிய போது எதிரே வந்த இருசக்கர வாகனம் வந்ததாக கூறப்படுகிறது. அந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருப்பதற்காக திருப்ப முயன்ற போது திடீரென பிரேக் பிடித்ததால் வேன் தலைக்குப்புற கவிழ்ந்த விபத்துக்குள்ளானது. இதில் பயணம் செய்த 10 பேரில் 2 பேர் படுகாயமடைந்துள்ளனர். 8 பேர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். அவர்கள் அனைவரையும் போக்குவரத்து காவல்துறையினர் மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இந்த விபத்தின் காரணமாக அந்த சாலையில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலை போக்குவரத்து காவல்துறையினர் உடனடியாக சரி செய்தனர். இந்த திடீர் சாலை விபத்தினால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த வாலிபரை கைது செய்த காவல்துறையினர் முக்கிய குற்றவாளி தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த மாதம் கோரிமேடு, ரெட்டியார்பாளையம், லாஸ்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்தது. பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தது. இதையடுத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா உத்தரவின் பேரில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். நிலையில் கிழக்கு கடற்கரை சாலை லதா ஸ்டீல் அருகே கோரிமேடு காவல்துறையினர் வாகன சோதனை ஈடுபட்டிருந்த போது வேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை நிறுத்தி விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ஆந்திராவை சேர்ந்த சந்தோஷ்குமார் பாபு என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு வாகனம் என்பதும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் அவரது கூட்டாளிகள் சையத் பாஷாவுடன் சேர்ந்து செயின் பறிப்பில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதையடுத்து சுரேஷ் பாபுவை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்த 2 மோட்டார் சைக்கிள்களையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள சையத் பாஷாவை தேடி வருகின்றனர். இவர்கள் மீது கர்நாடகா, ஆந்திரா மற்றும் ஹைதராபாத் ஆகிய காவல் நிலையங்களில் 30க்கும் மேற்பட்ட செயின் பறிப்பு வழக்குகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் நடைபெற்ற உலக ராபிஸ் தடுப்பு தின விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு நகரத்தின் முக்கிய வீதிகளில் பேரணியாக சென்று ராபிஸ் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் மத்திய விலங்குகள் நல வாரியம் சார்பில் மாபெரும் உலக ராபிஸ் தடுப்பு தின விழிப்புணர்வு பேரணி புதுச்சேரி கடற்கரை காந்தி திடல் அருகே நடைபெற்றது. டாக்டர் ராஜலட்சுமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சபாநாயகர் செல்வம் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் தனியார் நர்சிங் கல்லூரி மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அவர்கள் ராபிஸ் நோயால் மனிதர்களுக்கு ஏற்படும் தீங்குகள் பற்றியும் அதனை தடுக்கும் வழிமுறைகள் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பதாகைகளை கையில் ஏந்தியபடி பேரணியாக சென்றனர். பேரணியானது கடற்கரை சாலையில் இருந்து புறப்பட்டு நகரத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கடற்கரையை வந்தடைந்தது. புதுச்சேரி ஜிப்மர் சார்பில் மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள் தூய்மையே சேவை இருவார விழாவின் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரையை தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இந்திய அரசு தற்போது நடத்தி கொண்டிருக்கும் ஸ்வச்சதா பக்வாடா எனும் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஸ்வச்சதா இ சேவா 2024 எனும் தூய்மையே சேவை இருவார விழாவில் தூய்மை இயக்கத்தை ஏற்பாடு செய்து நடத்தி வருகிறது. இந்த இயக்கம் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் பொது இடங்களில் தூய்மை பணி ஏற்பாடு செய்திருக்கிறது. அந்த வகையில் அக்டோபர் 2ஆம் தேதி 2024 அன்று மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த நிகழ்வு அனைத்து தரப்பு மக்களாலும் வழிநடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி ஸ்வச்சதா இ சேவா 2024 எனும் தூய்மையே சேவை இருவார விழா பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக ஜவஹர்லால் முதுகலை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனமான ஜிப்மர் புதுச்சேரி சார்பில் புதுச்சேரி கடற்கரை பகுதியில் தூய்மை சேவை நடைபெற்றது.
இந்நிகழ்ச்சியின் போது ஜிப்மர் மருத்துவர்கள், மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் 200க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி கடற்கரை பகுதியை தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களும் இணைந்து கொண்டு தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் சாராயம், கள்ளுக்கடைகளின் கிஸ்தி நிலுவை பாக்கி தொகை வசூலிக்க கலால்துறை அதிரடி நடவடிக்கையாக குத்தகைக்காரர்களின் சொத்துக்களை அடுத்த மாதம் ஏலம் விட நடவடிக்கை எடுத்துள்ளது. புதுவை கலால்துறை சார்பில் 3 ஆண்டுக்கு ஒரு முறை சாராய கடைகள் ஆன்லைன் மூலம் முழுமையாக ஏலம் விடப்படுகிறது. முதலாம் ஆண்டு ஏலம் எடுத்தவர்கள் அடுத்த 2 ஆண்டுகள் கிஸ்தி தொகையை 5% உயர்த்தினால் அவர்களே தொடர்ந்து கடையை நடத்தலாம். 3 ஆண்டு முடிவில் முழுமையாக பொது ஏலம் விடப்படும். ஏலம் எடுப்பவர்களிடம் கிஸ்தி தொகையாக சொத்து, ஜாமீன் பெறப்படும். ஏலம் எடுப்பவர்கள் கிஸ்தி தொகை பாக்கி வைத்தால் சொத்துக்களை ஏலம் விட கலால்துறை நடவடிக்கை எடுக்கும். கடைகளை ஏலம் எடுத்தவர்கள் கிஸ்தி தொகையை செலுத்தி ஏலத்தை தவிர்ப்பார்கள். இந்த நிலையில் தற்போது கலால்துறை 2019, 20, 20, 21, 21, 22 ஆகிய குத்தகை ஆண்டில் சாராயம், கள்ளுக்கடைகளை நடத்தி நிலுவையில் கிஸ்தி பாக்கி தொகையை வசூலிக்கும் பொருட்டு குத்தகைக்காரர், ஜாமீன்தாரர் கொடுத்துள்ள அசையா சொத்துக்களான நிலம், மனை, வீடு வருவாய் வசூல் சட்டத்தின்படி ஏலம் விட நடவடிக்கை எடுத்துள்ளது. வரும் 16ஆம் தேதி, 23ஆம் தேதி ஆன்லைன் மூலம் ஏலம் நடைபெறும். அதிகமான தொகை கேட்போருக்கு சொத்துக்களை வழங்கப்படும் என கலால்துறை தெரிவித்துள்ளது. மேலும் ஏலம் விடப்படுவதற்கான பல்வேறு விதிமுறைகளையும் கலால்துறை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி பாரதி பூங்கா எதிரே உள்ள ராஜ்நிவாசிலிருந்து துணைநிலை ஆளுநர் அலுவலகம் கடற்கரையில் உள்ள குடும்ப பொழுதுபோக்கு மையத்தில் விரைவில் மாற்றப்பட உள்ளது. இதனை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரி பாரதி பூங்கா எதிரே உள்ள துணைநிலை ஆளுநர் மாளிகை பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த கட்டிடமாகும். சுமார் 250 ஆண்டு பழமையான துணைநிலை ஆளுநர் மாளிகை சேதமடைந்துள்ளது. இதனால் ஆளுநர் மாளிகையை பழமை மாறாமல் புதுப்பிக்க அரசு முடிவு செய்தது. இதற்காக ஆளுநர் மாளிகை இடமாற்றம் செய்ய இடம் தேர்வு செய்யப்பட்டது. ஆனால் தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கு மேலாக புதுவைக்கு பொறுப்பு துணைநிலை ஆளுநர் இருந்ததால் இடமாற்றம் நடைபெறவில்லை. இந்த நிலையில் புதிதாக பொறுப்பேற்ற துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மாளிகையை வேறு இடத்துக்கு மாற்ற அறிவுறுத்தினார். அதையடுத்து கடற்கரை சாலை பழைய சாராய வடியாலை இருந்த இடத்தில் கட்டப்பட்ட புதிய பொழுதுபோக்கு மைய கட்டிடத்திற்கு மாற்ற முடிவெடுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், தலைமை செயலர் சரத் சௌஹான் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆளுநர் மாளிகை இடமாற்றம் செய்யப்பட உள்ள குடும்ப பொழுதுபோக்கு மையத்தை பார்வையிட்டு அங்கு நடைபெறுகின்ற பணிகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். விரைவில் பழமை வாய்ந்த ராஜ்நிவாசிலிருந்து துணைநிலை ஆளுநர் அலுவலகம் கடற்கரையில் உள்ள குடும்ப பொழுதுபோக்கு மையத்திற்கு மாற்றப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி முத்திரையர்பாளையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் 2வது சனிக்கிழமையொட்டி பெருமாளுக்கு சிறப்பு ராஜ அலங்காரம் செய்யப்பட்டது. புரட்டாசி மாதமே பெருமாளுக்கு சிறப்பானது என்றாலும் அதில் வரும் அனைத்து சனிக்கிழமைகள் மிக அற்புதமானவையாக கருதப்படுகிறது. புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும். இதனால் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதன் அடிப்படையில் 2வது சனிக்கிழமையொட்டி முத்திரையர்பாளையம் கோவிந்தராஜன் பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் எழுந்தருளிலுள்ள பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டு ராஜ அலங்காரத்தில் பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இரவு பெருமாள் திருவீதி புறப்பாடு நடைபெற்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. பெருமாளை ஏராளமான பக்தர்கள் வரிசையில் நின்று வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி கடற்கரை சாலை சிறு வியாபாரிகள் மீது தாக்குதல் நடத்திய 2 கைது செய்ய வலியுறுத்தி வியாபாரிகள் பெரிய கடை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலை நேரு சிலை அருகே உள்ள நகராட்சி அங்காடியில் 40க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. இங்கு அரசியல் சார்ந்த 2 சங்கங்கள் செயல்பட்டு வருவதால் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சகோதரர்களான அருண், சதீஷ் ஆகியோர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அங்காடியில் உள்ள பெண் உட்பட 2 தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அவர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை. நிலையில் தொடர்ந்து அவர்களுக்கு மிரட்டல் விடுத்து வரும் அருண், சதீஷ் ஆகியோரை கைது செய்ய வலியுறுத்தி பெரும்பாலான வியாபாரிகள் பெரிய கடை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக மனித உரிமைகள் அமைப்பு தலைவர் முருகானந்தம் போராட்டத்தில் பங்கேற்று காவல்துறையினருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். நடவடிக்கை உடனடியாக எடுப்பதாக காவல்துறையினர் உறுதியளித்ததை தொடர்ந்து வியாபாரிகள் போராட்டத்தை கைவிட்டனர். அதன் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய வியாபாரிகள், அருண், சதீஷ் ஆகிய 2 மாமூல் கேட்டு தொல்லை கொடுப்பதாகவும்
திருட்டுத்தனமாக மின்சாரம் எடுப்பதாகவும் வெளியாட்களுடன் அங்கேயே மது அருந்துவிட்டு பெண்களிடம் ஆபாசமாக பேசுவதாகவும் தட்டி கேட்டால் அடிப்பதாகவும் புகார் அளித்தால் காவல்துறை நடவடிக்கை எடுப்பதில்லை என குற்றம் சாட்டினர். அருண் சதீஷ்ன்றவங்க ரவுடிஸ் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கிற கடைக்காரங்கிட்ட எல்லாத்தையும் காசு கேட்டு தகராறு பண்ணுவாங்க. எல்லாரும் கொடுக்குறாங்க. என்கிட்ட வந்து கேட்டதுக்கு நான் தரமாட்டேன்னு சொன்னதால் இந்த இடத்துல நீ வாட்டர் பாட்டில் போட்டு வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் ஏன் வியாபாரம் பண்ணக்கூடாது? எனக்கு கடை கொடுத்த காலத்துலேருந்து நான் வியாபாரம் போட்டு அந்த இடத்துல போட்டு வச்சுருக்கிறேன். அப்போல்லாம் கேட்கல, நீ கேட்குறதுக்கு அதெல்லாம் கூடாது, நீ எடுக்கணும். நாங்கள் எடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு ஸ்டேஷனில் எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. போலீஸ்காரங்களும் கமிஷனரும் வந்து எல்லாரும் சொன்னதால தண்ணி பாட்டில் நான் எடுத்துட்டேன். நீ போடும், நீ அதெல்லாம் நான் எடுக்க முடியாது சொன்னதால் நான் அந்த இடத்துல தண்ணி பாட்டில் போட்டு நான் வியாபாரம் பண்ணணும்னு சொன்னதுக்காக என் பையனையும் எங்கள் வீட்டுக்கார தகாத வார்த்தையில் யூஸ் பண்ணி என்னை ஈர்த்து போட்டுன்னு என்னை வந்து மன்னிப்பு கேட்க சொன்னது. நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நீ யார் கேட்டதுக்கப்புறம் அடிச்சுக்கிறானுங்க சார். மன்னிப்பு கேட்டதுக்காக மன்னிப்பு நான் கேட்க மாட்டேன்னு சொன்னதால உனக்கு வந்து நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போய் 10 பேரை கூட்டு வந்தாங்க. 10 பேரில் 2 பேர் நல்லா, நாங்கள் 2 பேர் வந்ததுனா நாங்களும் அடிச்சிருப்போம். ஆனால் அவங்க 2 பேருன்றது 10 பேரை வந்ததால நாங்கள் எல்லாரும் அடி வாங்கினோம். நாங்கள் எழுத்து எவ்வளோ போராட்டம் பண்ணோம். கடையை விட்டுட்டு ஒன்று ஓடி வாங்க நாய்ங்களா அடிச்சு போடுறா கடை உங்களுக்கு கேட்கறதுக்கு நாதி இல்லை. நான் மகளிர் விழா பண்றான்னு சொல்லிட்டு மகளிர் குழு ஆரம்பிச்சேன். மகளிர் குழு ஆரம்பிச்சதால நீங்களாம் ஒரு மகளிர் தலைவியான்னு சொல்லிட்டு என்னை ஈர்த்து போட்டு அம்மா அடிச்சு என் பிள்ளைய வெட்டி போட்டுருவேன், குத்தி போட்டுருவேன். என் தையெல்லாம் போடுற அளவுக்கு உள்ளேயும் தையல் போட்டு நான் கஞ்சி தண்ணி கூட குடிக்க முடியாத அளவுக்கு என் ஆகிட்டான். அதுக்கு இந்த போலீஸ்காரங்க எனக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். ஐயா வந்து எனக்கு வந்து கூட இருந்து எனக்கு பக்கத்து இருந்து எனக்கு என்ன செய்யணும். புதுச்சேரி கேரள சமாஜம் சார்பில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி கேரள சமாஜம் சார்பில் குடும்ப சௌகிரித மேளா 2024 நிகழ்ச்சி கடலூர் சாலையில் உள்ள தனியார் மஹாலில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் கேரள பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுச்சேரி கேரள சமாஜத்தின் தலைவர், செயலர், நிர்வாகிகள் மற்றும் புதுச்சேரியில் வாழும் மலையாள சமூகத்தினர் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மொரட்டாண்டி ஜெருசலேம் சுவிசேஷ ஊழியங்கள் சார்பில் நற்செய்தி பெருவிழா 2024 புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. மொரட்டாண்டி ஜெருசலேம் சுவிசேஷ ஊழியங்கள் சார்பில் ஆண்டுதோறும் நற்செய்தி பெருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான நற்செய்தி பெருவிழா 2024 2 நாட்களாக புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. முன்னதாக சனிக்கிழமை உபவாச ஜபம், நற்செய்தி முழக்கமும், ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு ஆராதனையும் நற்செய்தி முழக்கமும், ஜெருசலேம் தோட்டத்தில் ஞாயிறு ஆராதனை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பெங்களூரை சேர்ந்த நற்செய்தியாளர் சகோதரர் ஷஜி அப்ரஹாம் கலந்து கொண்டு நற்செய்தியை வழங்கினார். சபை பாகுபாடு இன்றி ஏராளமான கிறிஸ்தவர்கள் இதில் கலந்து கொண்டு நற்செய்தியை கேட்டுச் சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை மொரட்டாண்டி ஜெருசலேம் சுவிசேஷ ஊழியங்களின் போதகர் SM ரெஜிஸ், ஜெருசலேம் சுவிசேஷ ஊழியங்களை சேர்ந்த நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த கீழ்ப்படிதல் இன்னைக்கு காலையில தேவாலயத்தில் வந்து கர்த்தரை தொழுது கொள்ள அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு துதி செலுத்த வந்திருப்பதே, ஆண்டவரே உங்களுக்கு நாங்க அடிமை, உம்மை கீழ்ப்படிந்து உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் எதற்கு கீழ்ப்படிய தீர்மானிக்கிறீர்களோ இல்லை ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். இல்லாமல் அறியாமல் இருக்கிறீர்களோ என்று வசனம் அங்கு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது இன்று காலை ஆராதனை வேளையில நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு தெளிவு என்னவென்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன் உண்மைதான், நான் ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்தில் தான் இருக்கிறேன் உண்மைதான், ஆனால் உண்மையாக நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலோடு கர்த்தருடைய பிரசன்னத்தில் அவரை தொழுது கொள்ள நான் வந்திருக்கிறேன் என்று என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பூர்ண அர்ப்பணத்தோட தேவ சந்நிதியில் தாழ்த்தி அர்ப்பணித்த ஒரு நிலைமையில் தான் நான் வந்திருக்கிறேன். புதுச்சேரியில் வருகின்ற அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி முன்னிட்டு அனைத்து இடங்களிலும் மீன் மற்றும் இறைச்சி கடைகள் வைக்க நகராட்சி சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து புதுச்சேரி நகராட்சி ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள கால்நடை அறுவை நிலையங்களும் பல்வேறு அங்காடிகளில் அமைந்துள்ள ஆடு, மாடு, பன்றி மற்றும் கோழி இறைச்சி விற்பனை நிலையங்களும் மீன் கடைகளும் வரும் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அன்று முழு நாளும் மூடப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மாறாக இயங்கும் இறைச்சி மற்றும் மீன் கடைகள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த செய்திக்குறிப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஊழலை தட்டி கேட்டால் எங்கு ஆட்சி கவிழ்ந்து விடுமோ என்ற பயத்தில் புதுச்சேரியின் முதலமைச்சர் ரங்கசாமி இருப்பதாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார்.
புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது ஆண்டு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ரெட்டியார்பாளையம் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகம் அருகே நடைபெற்றது. மாநில அவைத் தலைவர் அன்பானந்தம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கோவை புறநகர் மாவட்ட கழக இணை செயலாளர் மணிமேகலை தலைமை தாங்கி கலந்து கொண்டார். கூட்டத்தில் கலந்து கொண்ட ஏழை எளிய பெண்களுக்கு இலவச தையல் மிஷின், இலவச புடவைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பின்னர் பொதுக்கூட்டத்தில் பேசிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 111 தடவை ரேஷன் கடை திறந்து அரிசி வழங்க இருக்கிறோம் என்று முதலமைச்சர், அமைச்சர்கள் என அனைவரும் தெரிவிக்கிறார்கள் என்றும், ஆனால் இதுவரை அதை செயல்படுத்தவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் அவர் கூறுகையில், ஊழல்கள் தட்டி கேட்க முடியாத முதலமைச்சராக ரங்கசாமி இருந்து வருகிறார் என்றும், ஊழல்வாதிகள் தான் ரங்கசாமியை சுற்றி இருக்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். ஊழலை தட்டி கேட்டால் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்ற பயத்தில் ரங்கசாமி இருப்பதாகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில செயலாளர் அன்பழகன் கடுமையாக சாடினார். புதுச்சேரி வன்னியர் கல்வி விருத்தி சங்கம், வன்னியர் குல சங்கம் சார்பில் ஊக்கத்தொகை பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி தியாகமுதலியார் வீதியில் உள்ள ஸ்ரீ முனிசாமி நாயக்கர் ஜெயலட்சுமி அம்மாள் நிறுவிய வன்னியர் கல்வி விருத்தி சங்கம், வன்னியர் குல சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் ஊக்கத்தொகை பரிசளிப்பு விழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் 2023-24 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் வன்னியகுல மாணவ மாணவியர்கள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று 50க்கும் மேல் மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைந்து சங்கத்தின் மூலம் விண்ணப்பித்துள்ள தகுதியான மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி காமராஜர் சாலையில் உள்ள தனியார் திருமண மஹாலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சங்க தலைவரும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியருமான துளசி தலைமை தாங்கினார். சங்க செயலாளரும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியருமான பரமசிவன் அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்நிகழ்ச்சியில் துணை செயலாளர் குணசேகரன், துணைத் தலைவரும் நல்லாசிரியர் விருது பெற்றவருமான குலசேகரன், புதுச்சேரி காவல்துறையின் ஓய்வு பெற்ற ஆய்வாளர் ஞானப்பிரகாசம், இணை பொருளாளர் சம்பந்தம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்நிகழ்ச்சிக்கான அமைப்புகளை வன்னியர் சங்கத்தின் கிருபானந்தம், பலராமன், காத்தவராயன், கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் பொருளாளரான மோகன்ராஜு அனைவருக்கும் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ முனுசாமி நாயக்கர் ஜெயலட்சுமி அம்மாள் வன்னியர் கல்வி விருத்தி சங்கம் சார்பில் அதன் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பில் அரங்க கூட்டம் உருளையன்பேட்டையில் உள்ள திராவிடர் விடுதலை கழக அரங்கில் நடைபெற்றது. புதுச்சேரி புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பில் புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்பை நிறைவேற்ற விடாதே எனும் தலைப்பில் அரங்க கூட்டம் உருளையன்பேட்டையில் உள்ள திராவிட விடுதலை கழக அரங்கில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு புதுச்சேரி புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியின் மாநில தலைவர் சரவணன் தலைமை தாங்கினார். இக்கூட்டத்தில் ஏஐடியூசியின் மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா, சிஏடியின் மாநில துணைத் தலைவர் முருகன், புதுச்சேரி புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியின் மாநில பொதுச் செயலாளர் லோகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இக்கூட்டத்தில் தொழிலாளர்களுக்கு நிலவும் நிரந்தர கான்ட்ராக்ட் மற்றும் தற்காலிக பாகுபாடுகளை களைய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் இக்கூட்டத்தின் நிறைவாக மக்கள் அதிகாரத்தின் பொருளாளர் செல்லக்கு நன்றியுரையாற்றினார். புதுச்சேரி தூய இருதய ஆண்டவர் கோவில் அருகே யாசகம் செய்பவர்களை ஒதியஞ்சாலை காவல் நிலைய ஆய்வாளர் ஒன்று திரட்டி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு தொந்தரவு அளிக்காமல் இருக்குமாறு அறிவுறுத்தினார். புதுச்சேரி ஒரு தலைச்சிறந்த சுற்றுலா நகரமாகும். இங்கு உள்ள சுற்றுலா தலங்களில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். அதன்படி அனைத்து சுற்றுலா மையங்களிலும் யாசகம் கேட்போர் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. அவர்கள் அங்கு வரும் சுற்றுலா பயணிகளிடம் யாசகம் கேட்டு தங்களது பிழைப்பை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் புதுவை சுப்பையா சாலையில் உள்ள தூய இருதயர் ஆண்டவர் கோவில் அருகே யாசகம் செய்து பிழைப்பு நடத்தி வரும் நபர்களை ஒன்று திரட்டி அவர்களை பொதுமக்களுக்கு தொந்தரவு அளிக்காமல் இருக்குமாறும், பொது இடத்தில் மது அருந்தக்கூடாது என்றும், மேலும் பொது இடங்களை தங்குமிடமாக மாற்ற முயல்வோர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுச்சேரி ஒதியஞ்சாலை காவல் நிலைய ஆய்வாளர் அறிவுறுத்தினார். இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை காணலாம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 7095 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 980 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப்